மாறி வரும் காலநிலையை கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படுகின்ற தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2.0 இதை துவங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியம் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன என்றால் அது இந்த காலநிலை மாற்றம்தான், கிளைமேட் சேஞ்ச். இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஐநா போன்ற மாபெரும் மன்றங்கள் எல்லாம் காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு மாநாடுகளை, கூட்டங்களை நடத்தி வருகின்றன. வளர்ந்த நாடுகள் சிந்திக்கின்ற வகையில், இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியாவில் ஒரு மாநிலம் சிந்திக்கிறது என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற நம்முடைய தமிழ்நாடு மாநிலம்தான். காலநிலை மாற்றத்தால் தான் உலகத்தில் உயிர்கள் உருவானதாக அறிவியல் சொல்கின்றது. அதே காலநிலை மாற்றத்தால் தான் இன்று நம்முடைய சுற்றுச்சூழல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் உள்ளது. இதனை சரி செய்ய வேண்டும். இந்த பூமி நம்முடைய வீடு. நமக்கு இந்த பூமி எப்படி கிடைத்ததோ அதே போல இந்த பூமியை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் நாம் பத்திரமாக விட்டு செல்ல வேண்டும். இதை உணர்வுபூர்வமாக நான் சொல்கின்றேன், அறிவியல் பூர்வமாகவும் சொல்கின்றேன். காலையில் நாம் கட்டுகின்ற குப்பையில் ஆரம்பித்து நம்முடைய வீட்டை பராமரிப்பது, சாலை உள்ளிட்ட இடங்களில் சுத்தத்தை பேணுவது என்று அக்கறையுடன் இருந்தாலே சுற்றுச்சூழல் சார்ந்த பாதி பிரச்சனைகளை நாமே தீர்த்து விடலாம். 2021 கழக ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே காலநிலை மாற்றத்திலிருந்து தமிழ்நாட்டை தற்காத்துக் கொள்ளவும், இயற்கை வளங்களை அதிகரிக்கவும் 5 திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். கடற்கரைகளுக்கான நீலக்கொடி நற்சான்றிதழ் திட்டம், ப்ளூ பிளாக் பீச்சஸ், திறன்மிகு கிராமங்கள் திட்டம், பசுமை புத்தாய்வு திட்டம், பசுமை தொன்மங்கள் திட்டம், பசுமை பள்ளிகள் திட்டம் என 5 திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் காலநிலை மற்றும் குறித்த பயிற்சி பயிலரங்கத்தை நமது திராவிட மாடல் அரசு மாவட்டந்தோறும் நடத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சென்ற மாதம் ஜனவரி மாதம் மிக்ஜாங் புயல் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்திலும் திருநெல்வேலியிலும் ஒரு ஆண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. இதற்கெல்லாம் காரணம் இந்த காலநிலை மாற்றம்தான். இன்னொரு பக்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு இதுவரை பதிவானதில் மிக அதிக வெப்பமான ஆண்டு என உலக வானிலை அமைப்பு தெரிவிக்கின்றது. உலகெங்கிலும் காலநிலை மாற்றத்தின் கோர முகத்தை நாம் தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் தான் தமிழ்நாடு அரசினுடைய இந்த உச்சி மாநாடு, 2வது மாநாடு இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. கடல் மட்ட உயர்வு, அதிகப்படியான மழை, வெள்ளம் போன்றவற்றால் கடலோர பகுதிகள் நேரடியாக பாதிப்படையும். இதனால் எல்லோரும் பாதிக்கப்பட போகிறார் என்றாலும் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள் தான் என்று முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2007ஆம் ஆண்டு சொன்ன வார்த்தைகள் இவை. இன்றைக்கு நம்முடைய அரசு இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை, தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உருவாக்கியுள்ளது. அதன் செயல்பாட்டிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கியுள்ளது நம்முடைய கழக அரசு. தமிழ்நாடு கிளைமேட் மிஷன், தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் மிஷன், கிரீன் தமிழ்நாடு மிஷன் போன்ற இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 10 கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றை காலநிலை மீள்திறன், கிளைமேட்டிக் ரெசிலியன்ஸ் எபிலிட்டி கொண்ட கிராமங்களாக மாற்றுவதற்கான திட்டம். அதேபோல் நீலகிரி, கோயம்புத்தூர், ராஜபாளையம் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய நகரங்களை கார்பன் சமநிலை கொண்டவையாக மாற்றுவதற்கான திட்டங்கள் என இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இயற்கையை நேசிப்பதில் தமிழர்களுக்கு ஈடாக வேறு எவரும் இருக்க முடியாது. அப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வை வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது என்பது தமிழ்நாடு அரசோ திராவிட முன்னேற்ற கழகமோ தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், தொழிலாளர் அமைப்புகள், விவசாயிகள், வணிகர்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்கொள்ள வேண்டும். காலநிலையை சிறப்பாக கையாளும் முதன்மை மாநிலமாக நமது தமிழ்நாடு உருவாக வேண்டும். இதற்காக அனைவரும் ஓரணியில் நின்று உழைக்க இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இந்த வாய்ப்பளித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.